டிஎன்பிசி குரூப் 2 2017 கொடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பையனின் தற்போதைய வயது அவன் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. அப்போது தங்கையோட வயது எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பையனோட வயசு 2 மடங்கு. அப்போ அந்த பையனோட வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 எக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 4 வருஷத்துக்கு முன்பு அப்போ என்ன பண்ணுங்கள், x-4 2x-4 ஈக்குவல் டு ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்பு சொல்லுங்கள் அவனது வயது எப்படி இருந்துச்சு, தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. தங்கையோட வயது 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த பையனோட வயது 3 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ 1:3 ஈஸ்ட் ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஈஸ்ட்னா என்ன பண்ணுவீங்க, விகிதத்தில் இருந்துச்சு அப்படின்னா இதை வகுத்தில் எழுதுவீங்க, இதே என்ன பண்ணுவ வகுத்தில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? விகிதத்தில் இருந்துச்சுன்னா இதை வகுத்தில் எழுதுங்க, இது விகிதத்தில் இது வகுத்தில் எழுதுங்க. இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள், இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள். இதை 3ஆல் கிராஸ் பண்ணால் 3x-12. இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 1ஆல் பெருக்கும்போது அதே வேல்யூ அப்படியே வரும். சரி ப்ளஸ்ஸாக இருக்குங்கிற போனால் மைனஸ் ஆகும், இந்த சைடு மைனஸாக இருக்குன்னு வந்தால் ப்ளஸ் ஆகும். இதில் இதை கழிச்சிங்கன்னா எக்ஸ் 12ல் 4 போச்சுன்னா 8. ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ 8 கிடைச்சா தங்கையின் வயதோட வேல்யூ என்னது 8. அப்போ அந்த பையனோட வேல்யூ என்னது 2x. ஸோ 16. ஸோ 8,16 16,8 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? x⁴ is to 9 ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? x⁴ is to 9 கொடுத்துருக்காங்க, இங்கே 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஈஸ்ட்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை டிவைடரில் எழுதிடுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம், x⁴ ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே இந்த ரூட்டில் எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பதிலாக 1/2 போட்டோம். இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள், இதை இங்கே கிராஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ x⁴ இன்ட்டு x⁴1/2 இது இங்கே 16 × 9 ஆகும். கீழே அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டுங்க. கீழே டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 4/2ன்னு வரும். அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. அப்போ x² = 16/9. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 4, இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 3. ஸோ 3 12. ஓகேங்களா? எந்த வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ என்னது அப்படின்னா +or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.